நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காத தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களை கண்டித்து இன்று கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமை தாங்கினார். தெற்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், வடக்கு மாவட்ட செயலாளர் ரங்கராஜ், HMS மாநில செயல் தலைவர் ராஜாமணி, மனோகர், மோகன்ராஜ், குணசேகர் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்த முடிவின்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழக ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் மூவர்ண கொடி பிடித்து முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் RV அலேகர் அவர்கள் 4ஆம் தேதி தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தாவேக கட்சியைச் சேர்ந்த தலைவர் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறார். அரசியல் சட்ட நீதிகளின்படி தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியை முதலில் அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து ஒரு கால அவகாசம் கொடுத்து சட்டமன்றத்திலே மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்ல வேண்டும். ஆனால் தலைகீழாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் நீ மெஜாரிட்டி லிஸ்டை கொடுக்க வேண்டும் என வற்புறுத்தி 4 நாட்களாக காலத்தை கடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பிஜேபியினுடைய அறிவுக்கு இணங்க அவருடைய சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய ஆளுநர் அலேகர் அவர்கள் இந்த அரசியல் நாடகத்தை தமிழ்நாட்டில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருவதற்குள்ளாக சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிற முறையில் தமிழ்நாடு ஆளுநர் RV அலேகர் அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என கேட்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். அடாவடித்தனத்தை நடத்துகிற குளறுபடியான நாடகத்தை கண்டித்துத்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. மதச்சார்பற்ற அணி மீண்டும் தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என காங்கிரஸ் பேரியக்கம் பெருமுயற்சி எடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்துகிற ஆளுநரை கண்டித்து நடத்துகிற ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக வெற்றியடையும். இல்லை என்றால் இந்த ஆளுநர் ராஜினாமா செய்கிற வரை கோடிக்கணக்கான மக்களை திரட்டி இந்திய தேசிய காங்கிரசும் தோழமை கட்சிகளோடு நின்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். ஆளுநரே அழகரே அழைச்சிடுக அழைச்சிடுக, அவமதிக்காதே அவமதிக்காதே, ஜனநாயகத்தை அவமதிக்காதே, ஜனநாயகத்தை அவமதிக்காதே. ஆளுநரே அழகரே அவமதிக்காதே அவமதிக்காதே, தமிழகத்தை அவமதிக்காதே. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தியின் தலைமையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம். நீயும் நீயும் தொடரலாமா? ஆளுநராக தொடரலாமா? ராஜினாமா செய் ராஜினாமா செய். கையில் ஆகாத ஆளுநரே, ஜனநாயகத்தை மதிக்காதே, ஜனநாயகத்தை மதிக்காதே. ஆளுநரே மக்கள் தீர்ப்பை மதிக்காதே, ஆளுநரே அழகரே, கையில் ஆகாத ஆளுநரே, அனுமதியோ அனுமதியோ, காங்கிரஸ் இயக்கம் அனுமதியோ, அனுமதியோ அனுமதியோ, தமிழக மக்கள் அனுமதியோ.